வணக்கம் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு என் உலங்கடைந்த வணக்கங்கள். இன்றைக்கி மிக அற்புதமான முறையில் எப்படி செல்வந்தராவது, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டே கிடக்கணுமா? நான் வாழ்வில் ஒரு நாளாவது முன்னேற முடியாதா? காலமெல்லாம் ஏழையாக கிடப்பதா? காலமெல்லாம் கடனிலே அழுந்தி சாவதா? இப்படி பல்வேறு சிரமங்கள் நமக்கு சிந்தனையாக வருகிறது. இந்த உலகத்தில் எப்படி சேட்டுகள், மார்வாடிகள், இவங்க எல்லாரும் எப்படி செல்வந்தர்களாகவே வாழ்நாள் முழுவதும் இருக்கிறார்கள்? இதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி டாட்டாவும் பிர்லாவும் கோடீஸ்வரனாக கோடிகளில் பணத்தை குமிக்கிறார்கள்? அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கின்ற விஷயம் வேண்டுமா? இப்படி ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்குரிய அற்புதமான இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய 16வது திதி என்கிற அமாவாசை முடிகின்ற ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் ஒரு அருள் வரும் நேரம். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் அந்த நேரத்தை நாம் பிடித்து கொண்டால் போதும், நம் வாழ்வை கிளிக் ஆகிவிடும். அப்போ செல்வந்தர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை இந்த நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு உயர வேண்டுமானால் அதற்குரிய தகுதியும் தரமும் நாம் வைத்திருக்கணும். ஒருவர் பிச்சை போடுகிறார்னால் வாங்குவதற்கு ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும், அல்லது கையவாது மேலே தூக்க வேண்டும். அதற்குத்தான் பெரும் செல்வந்தர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் ஏன் குமியுதுன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஒரு 5 நிமிஷமாவது பாருங்கள். அவ்வளோதான், 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் அந்த வீடியோவை சொல்ல போகிறேன். தயவுசெய்து முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். இப்போ பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் வந்து குப்பை கூலம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக நறுமணமாக இருக்கும்படி வச்சுக்கிறாங்க. வீட்டை வந்து கெட்ட வாசனை அடிக்காமல் நல்ல மனம் கபிடு மாதிரி நல்ல இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்குங்க. புரியுதுங்களா? ஒன்று, வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எந்த இடத்தில் நல்ல மனமும் இருக்கிறதோ அந்த இடத்தில் அஷ்டலக்ஷ்மி குடியிருப்பாள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறமேல் பாருங்க, இந்த மாபெரும் ஒரு அதிசயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நினைத்ததை நடத்தி காட்ட உதவும். நீங்கள் ஒரு மாதத்தில் 1 மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் செலவழிக்க முடியாதா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், எப்படி வேணாலும் சம்பாதிச்ச பணம் நிற்கலை, பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பிரச்சனை வருது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று பணம் இருந்தால் உறவில் ப்ராப்ளம், இல்லை உறவு நல்லா இருந்தால் பணம் பத்தலை, இல்லை இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பேர்கள் ஏழ்மையிலிருந்து உயர்ந்து எப்படி வந்திருப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏணிப்படி இருந்திருக்கும்ல. அதைத்தான் நான் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக உடைத்து சொல்லுகிறேன். குறிச்சிக்கங்க, வரப்போகிற அமாவாசை வரப்போகுது. இன்னைக்கு தை அமாவாசை. அந்த தை அமாவாசை தை 16ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29, 2025 மாலையில் 6 மணிக்கு அந்த அமாவாசை முடியும். ஒரு மாதத்தில் 15 திதிகள். திதினா செல்வம், வருமானம்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். அந்த 16வது திதி எது அப்படின்னு கேட்டால், அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரம் முன்னதாக உலகத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ட்ரினிட்டி பவர், ஒரு ஒரு 3 சக்திகள் வந்து பூமிக்கு வரும். அந்த சக்தி வரும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த சக்தியை வாங்க முடியாமல் திணறும். அந்த நேரம் நீங்கள் தியானம் பண்ணால், உட்கார்ந்துருந்தால், ஒரு சேரில் உட்காந்துருக்கலாம், கைகால் மோமெல்லாம் கழுவிட்டு உட்காந்துருக்கலாம். 1 மணி நேரம் உங்களுக்காக, உங்கள் பொருட்டு நீங்கள், நான் சில மந்திரங்களில் சொல்லித்தரேன், அந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக லிஃப்ட் ஆகத்தான் செய்வீங்க. தயவு செய்து அதுதான் 2 நாளைக்கு முன்னாலே நான் இந்த வீடியோ போடுறேன். இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டால் மறந்துடுவீங்க. அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும், அண்டம் முழுவதும், நாம் இருக்கக்கூடிய மில்கி வே முழுவதும், அண்ட்ரோமீடா வரலும் சகல உயிரினங்களுக்கும் ஒரு ஆற்றல் உள்ளே வரும். அதை சரியாக பயன்படுத்தி தெய்வீக அலைகளோடு நீங்கள் பெற்றுக்கொண்டால், நீங்கள் நினைச்ச ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் வெற்றி பெறும். 10 நினைச்சா நடக்காது. எனக்கு அந்த ஃப்ளாட் விற்கணும், எனக்கு இந்த ஒருத்தர் பணம் கடன் கேட்டிருக்கேன் கொடுக்கணும், எனக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி 10 கேள்வி கேட்கக்கூடாது. ஒரே கேள்வி கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரே மாதம் நடக்கும், ஒரு சிலருக்கு 2-3 மாதங்கள் டைம் எடுக்கும்.
ஆக அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறத நான் அழகாக சொல்கிறேன். அந்த மந்திரத்தை குறிச்சிக்கோங்க. நான் இங்கே பக்கத்துலேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு போடுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பக்கத்திலே பாருங்கள், வருது பாருங்கள். ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் அங் உங், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் மனலிங்கேஸ்வராய நமகா, ஓம் த்ராம் தத் ஆத்ரேயாய நமகா, ஓம் குரு ததாத்ரேய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் உட்காந்து அவங்கவுங்க சௌகரியமாக உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனில் போட்டு இதை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு விளக்கு பொருத்துங்க, ஒரு நெய்வேத்தியம் வைங்க. உலகத்திலே ஏழையினுடைய தரித்திரத்தை போக்கி செல்வந்தராகுவதற்குரிய அற்புதமான காலம் இந்த சோடசக்கலை. இது மாதம் வருது. இது பொதுவாக இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் கவனமாக இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாக மாபெரும் ரகசியத்தை ஒன்று சொல்லிடுறேன். அமாவாசை ஆண்களை அதிகம் பாதிக்குது, பௌர்ணமி பெண்களை அதிகமாக பாதிக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அமாவாசை காலத்தில் கோயிலுக்கு போய் வழிபட சொன்னாங்க. இப்போ அனைத்து உயிரினங்களையும் இந்த காலகட்டத்தில் பாதிக்குது. அமாவாசைக்கு 1 மணி நேரத்துக்கு முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு பாதிக்குது. அதாவது நம்முடைய உடம்புல சந்திரன் என்பது நம்முடைய ஸ்தூல உடம்பை பாதிக்குது. சூரியன் என்பது நம்முடைய சூட்சும உடலை ஒளி உடம்பை பாதிக்கிறது. நம்முடைய ஒளி உடம்பு கெட்டு போயிட்டா நாம் நினைச்சதெல்லாம் நடக்காமல் போயிடுது. இந்த நேரத்தில் தான் சோடச நேரத்தில் தான் பயன்படுத்தி சித்தர்கள், மகான்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் இவர்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் வணங்குவான். குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கிளம்பிடுவான். இவர்கள் வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடிகின்றது. அப்ப ஏன் நாமும் அந்த கலையை பயன்படுத்தி ஏன் வெற்றி பெற முடியாது? 100% வெற்றி உண்டாகும். என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொன்னான நேரத்தை மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நான் கற்றுக்கொண்ட அத்தனை ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நிறைய பேர் என்ன பண்ணாரு, விருப்பம் உள்ளவங்க இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. நிறைய பேர் சக்சஸ் ஆகியிருக்காங்க. அந்த நேரத்தில் அரசைகளை தீபம் போடலாம், அந்த நேரத்தில் கோவிலில் விளக்கேற்றி வழிபடலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சித்தர்கள் ஜீவ சமாதியில் போய் அமர்ந்திருந்து தியானம் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாருன்னு பார்த்து அந்த சித்தர்கள் சமாதி. நாம தமிழர்களாகிய நாம் ஏதோ ஒரு வகையில் சித்தர்களுடைய பாரம்பரியமாகத்தான் இருப்போம். நாம் அதை மறந்து விட்டோம். ஆனால் நாம் போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நிம்மதி, நல்ல உறக்கம், நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகள் நலன், குழந்தை பேரு, இது போன்ற சகல சௌபாகியங்கள் எல்லாம் பெறலாம். இந்த மாபெரும் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். என் அருமை சகோதரிகளே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. எத்தனையோ விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதை சொல்லுங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய நல்லதோ கெட்டதோ சொல்லுங்க. நானும் உங்களுக்கு தகுந்தபடி வாழ்வோம், வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம்.